ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு கலாச்சார திருவிழா பார்க்குறதுக்கு போக போகிறோம். அதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்தீங்களா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இருக்கிற இடத்துல துரோணியத்தில் டவுனுக்குள்ளே தான் இப்போ இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இப்போ இந்த நோர்வேக்கு புலம்பெயர்ந்து வந்த நாடுகள் எல்லாரும், அதாவது இப்போ எங்களை மாதிரி ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரி வேறு இந்தியா, வேறு பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், வேறு எல்லா ஈராக் எல்லா நிறைய நாடுகள் எல்லாமே சேர்ந்து அவர்களுடைய கலாச்சாரங்கள் ஒரு வெளிப்படுத்துகிற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாடுகளின் பெயரும் காட்டி நான் அந்த அவைகளுக்குரிய அந்த இதையும் காட்டி கொண்டு வரேன். இப்போ ஒரு நாட்டின் இப்போ வியட்நாம்ஸ்ன்னு சொன்னால் இப்போ நான் இந்த வியட்நாம்ஸ் இந்த இதைத்தான் காட்டுறேன். இதுதான் அவர்களுடைய அடிப்படையான கலாச்சாரம் நிகழ்வுகளை கொண்ட ஒரு இதுகளைத்தான் நம்ம இந்த படங்களாகவோ ஒரு பொருட்களாகவோ வச்சு காட்சிப்படுத்தியிருக்கணும். நாங்கள் உள்ளுக்கு போய் இப்போ அவை இதுகளை பார்க்கும்போது அவை எங்களுக்கு விளங்கப்படுத்தினோம், என்னது அது எதுன்னு சொல்லிடலாம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவினோம். இப்போ மற்றது இந்த அவையோட நாட்டுக்குரிய ஸ்பெஷலான சாப்பாடுகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே நாங்கள் வேறு நாட்டு ஆக்களும் இல்லை வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் வச்சிருக்கணும். இது நல்ல ஒரு நிகழ்வாக அவருடைய பாடல்கள் ஆடல்கள்னு சொல்லி ஒரு சந்தோஷமான நிகழ்வாக எங்களுக்கு நல்ல இதாக சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ இவாண்ட இந்த இப்போ லைசாவுக்கு இவெல்லாம் விளங்கப்படுத்தி இப்போ என்ன செய்ய சொல்லி சொல்கிறோம். இது அவையோட ஸ்பெஷல், அவையோட நாட்டுக்குரிய ஸ்பெஷலான இதைத்தான் இப்போ இதில் வச்சிருக்கணும். அதைத்தான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நல்ல ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக அவை அந்த லைசாக்கெல்லாம் செய்து காட்டினவா நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நிகழ்வு காலமே 8 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி வரை நடந்தது. ஒரு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இருக்கும்போது இப்போ ஒரு வெளிநாடுகளில் பிறந்து வளர்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வசதிகளோ வாய்ப்புகளோ இங்கே எங்களுக்கு குறைவு. ஆனால் இப்படியான ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தும் போது ஒவ்வொரு வெளிநாட்டவர்களுக்குன்னு ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்குது. இதுதான் அவர்களுடைய பாரம்பரியம் பண்பாடுன்றதை அந்த பிள்ளைகள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. எனக்கு அன்று நான் அந்த பின்னேற பொழுதில் தான் நாங்கள் அங்கே போனாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கிட்ட நின்றுருப்போம். அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் நடைபெறுறது. இங்கே எங்களோட இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வு செய்கிறவைகள். இப்போ இது ஆயத்தப்படுத்துறதுக்கு முதலே போய் இங்கே இருக்கிற அந்த அரசாங்க இதோட ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பினோம். அங்கே போய் நாங்கள் இப்படி எங்களோட நாட்டுக்கு நாங்கள் இப்படி செய்ய போகிறோம்னா அவையிலே எங்களுக்கு இடங்கள் மற்றது இப்படியான அந்த டெல்த்துகள் எல்லாமே எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி எல்லாமே எங்களுக்கு அவையிலே செய்து கருவினம். அப்படியான வசதிகள் இந்த நாட்டில் இருக்கிறவை எங்களுக்கு செய்வினம். உண்மையிலேயே அது அவர்களும் விரும்புகிறார்கள். ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய நாட்டு இதை நாங்களும் செய்ய வேணும், கொண்டாட வேணும், அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம்ன்றதை அவர்களும் விரும்புகிறார்கள். இப்போ பாருங்க, ஸ்ரீலங்கா எங்களுடைய நாட்டு தமிழ், அதாவது தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ற இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். பாருங்க, இதுதான் எங்களுக்குரிய இடம். இந்த பாருங்க, நாங்கள் பரதநாட்டியத்துக்குரிய சாமான்கள் இங்கால அந்த சின்ன சுலகு பட்டியன்னு சொல்லி எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம். அதில் எங்கள்கிட்ட இங்கே எடுக்கக்கூடிய மாதிரியான இருக்கிற சாமான் எல்லாமே எடுத்து அந்த டெல்த்துக்குள்ளே வச்சு ஆட்களுக்கு பார்வையிடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இது இப்போ கலாச்சாரத்தோட ஒட்டி எங்களுடைய மொழிகளையும் நாங்கள் மேன்மைப்படுத்துறதுக்கு, எங்களுடைய மொழி என்றதையும் நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது.
இதில் வந்து பாருங்க பவையிற நாட்டுக்குரிய பாரம்பரிய நடனம் டான்ஸ்ன்னு சொல்லி இருக்குந்தானே அதை வந்து இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு நாட்டு மக்களும் வந்து தங்களுடைய டான்ஸை ஆடினோம். இப்போ இதில் வந்து எங்களுடைய டான்ஸ் நாங்கள் பரதநாட்டியம்னு சொல்லி அதுவும் ஆடினது. அதை என்னால் இப்போ வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு இப்போ இது வந்து வேறு ஒவ்வொரு நாடுகளும் நான் வந்த டைம் ஆடின டான்ஸ்களை தான் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் பாருங்க எனக்கு இந்த இவாவோட கதைச்சதில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னு சொன்னால் இப்போ இவாவை நான் கேட்டேன். இப்போ நீங்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ மரங்களால் செய்த பொருட்கள் அதுகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, அது என்னன்னு சொல்லி கேட்கத்தான். இப்போ சொன்னால் தான் வந்து ஆரம்ப காலத்தில் தாங்கள் வந்து காடோடு ஒட்டி வாழ்ந்த காலம் தானம். அப்போது வந்து தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி அதில் இருந்து தானே உருவங்கள் செய்து தாங்கள் ஒரு அதுக்கு பிறகு அப்படியே படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே என்ன பொருள் எடுக்கும் போதும் அது எல்லாமே மரத்தால் செய்து தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதை நான் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்படி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்குரிய அவர்களுடைய கலாச்சாரங்களை உள்ளுக்கு போய் பார்த்து அறியைகளை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இது உண்மையிலேயே இப்படியான நிகழ்வுகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை, எல்லாருமே பார்க்கணும். எங்களுடைய கலாச்சாரத்தோட மட்டும் வாழ்கிறது இல்லாமல் மற்றவர்களுடைய இதுகளையும் இப்படியான டைமில் போய் நாங்கள் கேட்டு அறியக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வேறு என்னால் முடிந்த அளவு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். நாங்கள் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு போய் வேறு நாட்டு சாப்பாட்டையும் வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே எல்லா இடம் வடிவருக்கா சுற்றி பார்ப்போம். Casi más, te doy casi más.